We are final approach. Landing. Over. நாங்கள் லேண்டிங் ஆகிறோம். Ready? 5, 4, 3, 2, 1. Landing in truck number 10. Okay. Good evening, sir. Good evening, Mr. Prakash. Good evening, Mr. Prakash. Hi, Mr. Prakash. Take it out. Sorry, sir. நான் நீ எதுக்காக கையில கன்னை வச்சிருக்க? அவனை மன்னிச்சிருங்க சார். அவன் தெரியாம பண்ணிட்டான். இது வீரர்களோட களம். இங்கு கன்னுக்கு வேலை கிடையாது. Ladies and gentlemen, உலகத்தில் காணாத சிங்கங்கள் மோதும் தீப்பொறி பறக்கும் போட்டியை காணப்போகிறீர்கள். இங்கே நடுவர்கள் கிடையாது. No referee. விதிமுறையும் கிடையாது. No rules. Only fighting. Fighting மட்டும்தான். ரசிக பெருமக்களே, ரத்தம் தெரிக்கும் போட்டியினை கண்டு ரசியுங்கள். Yeah. Okay, enjoy it. வெறி பிடித்த மிருகங்கள் மோதும் இரக்கமில்லாத போட்டியை கண்டு களியுங்கள். ரசிக பெருமக்களே, வீரர்கள் ஒருவருக்கொருவர் மோதும் பொழுது உங்கள் ரத்தம் தெறிக்கலாம். உங்கள் கண்களை எங்கும் செலுத்தாமல் பாருங்கள். உங்கள் இதயம் உங்களை அறியாமல் துடிக்கப் போவதை பார்க்கப் போகிறீர்கள். Ladies and gentlemen, ரசிக பெருமக்களே, இப்பொழுது சென்ற ரவுண்டின் பயங்கரமான வீர போட்டியின் காட்சிகளை இலவசமாக காட்டப் போகிறோம். கண்டு களியுங்கள். அந்த மிருக வெறியை பாருங்கள். ஈவு இரக்கம் இல்லாத மிருகங்கள். ஓ, மனிதாபிமானம் இல்லாத அரக்கர்கள். இனி நீங்கள் பார்க்க போகின்ற முதல் ரவுண்டில் எதிராளியை தோற்கடிக்கும் முதல் வீரனுக்கு 20 லட்சம் கிடைக்கும். அவனே இரண்டாவது சுற்றில் ஜெயித்து வந்தால் அவனுக்கு 50 லட்சம் கிடைக்கும். Yes, 50 lakh rupees. It is impossible. நடக்காது. ஆனால் ஒருவேளை அந்த வீரன் 3 வீரர்களையும் தோற்கடித்தால் அவன் இங்கு உலகத்தோட சுப்ரீம் ஸ்டாரோடு மோதலாம். இந்த போட்டியில் ஜெயித்து வருபவர்தான் இந்த கொலிசியத்திற்கே சொந்தக்காரர். இதோ வரப்போகிறார் the hero and owner of the Coliseum. இதுவரைக்கும் தோல்வியே தெரியாத அல்டிமேட் வாரியர் பிரகாஷ் ராவ். இத்துடன் பந்தயம் கட்டும் நேரம் முடிவடைகிறது. இதோ முதல் போட்டி ஆரம்பமாக போகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு புது வீரனை அறிமுகப்படுத்த போகிறோம். கொலிசியத்தின் புது போராளி
பாரிஸில் பயிற்சி பெற்ற பாக்ஸிங் வீரன் மிஸ்டர் ஆண்ட்ரூ மொரே. இவருடன் மோதப் போகின்றவர் தகுதி சுற்றில் தோல்வியை பார்க்காதவர், குத்துச்சண்டை வீரர், கிங் பாக்ஸர் மிஸ்டர் டிராவிட். யா, வல்லவனுக்கு வல்லவன். பெரிய பாரிஸ் பருப்பு இவரு. மை டியர் ஜென்டில்மேன், ஒரு தடவை மணி சத்தம் கேட்டுச்சுன்னா இங்க சட்டமே இருக்காது, சண்டை மட்டும்தான். என்ஜாய் பண்ணுங்க. ஃபைட்டர்ஸ் பொசிஷனுக்கு வாங்க. The ladies and gentlemen, கொலிசியம் தொடங்கியாச்சு. சாரிடா குரங்கு மூஞ்சி, அவன் செத்துட்டான், இனிமே திரும்ப வரமாட்டான். நல்லா பண்றான்ல? ஆமா. நீ வேணா இந்த முறை பாரு, நிச்சயமா உனக்கு பிளாக் பெல்ட் கிடைக்கும். இப்போ அதை பத்தி பேச வேண்டாம் தான் நினைக்கிறேன். அவன் பிளாக் பெல்ட் வாங்கிட்டா என்கிட்ட வித்தியாசமான பரிசு கேட்டிருக்கான். கிரேசி, வாங்கி கொடுக்க வேண்டியதானே? டோனி, அது என்னன்னு எனக்கு தெரியாது, பின்ன எப்படி? சைல்டிஷ். ஆனா நாளைக்கு நடக்கிற போட்டி ரொம்ப டஃப்பா இருக்கும். ரிலாக்ஸ், கண்டிப்பா அவன் ஜெயிப்பான். ஜெயிப்பான், ஏன்னா உன்னோட சிஷியனாச்சே. தேங்க்யூ அலெக்ஸ். எனக்கு பசிக்குது, இன்னும் சாப்பிடல. விஜய் டாடி போதும், வா கம். ஏய், முதல்ல இந்த ஷூவை கழட்டு, அதான் இடைஞ்சலா இருக்கு. Hey driver, ஹலோ, நீ ஒரே அடியில அந்த கொரில்லாவை தோக்கடிச்சிட்ட. It is really great மா. ஆனா புலிக்கும் பூனைக்கும் சண்டை நடந்த மாதிரி இருந்தது. அவன் பூனையே தான். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ரைட்? நல்லதா இருக்கு, பார்க்கும்போது தெரியலையா? ஆனா உங்ககிட்ட இருக்க வெத்துங்க மாதிரி இல்ல, இதோ அவன மாதிரி. இது நான் நினைச்சுக்கோ. பிரகாஷ், நீ அவளை எவ்வளவு நாளா வச்சுக்கிட்டு இருக்க? ஒரு 6 மாசம். கண்டுக்காது. மேரேஜுக்கா இல்ல மேட்ருக்கா? மேரேஜ்க்கு தானே. எங்க தள்ளிட்டு போற? உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேலை இல்லாம சும்மா தான் இருக்கேன். உனக்கு வாய் கொஞ்சம் நீட்டிடா, பாடுவா. உனக்கு தெரியாது, எனக்கு எல்லாமே நீட்டு தான். நான் அவன் கூட மோதணும். வினோத், ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, நான் மோத தயார். பிரகாஷ் கிட்ட தானே மோதணும். அவன் கூட தான். ஓகே, சரியான போட்டி. Black belt candidates. சார், Attention. எல்லாரும் பேப்பர் எடுத்துட்டு வாங்க. சார். ரெடி, ஸ்டார்ட்.
பாயிண்ட். ஒன்னு நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு விஜய். ஆனா இனிமேதான் உன் திறமைய காட்டணும். நான் பண்றேன் அங்கிள். போய் ஜெயிச்சுட்டு வா. பிளாக் பெல்ட் கேண்டிடேட்ஸ், நீங்க செங்கல் உடைக்கிற போட்டிக்கு தயாரா இருக்கீங்களா? எஸ் சார். Then ready. Start. விஜய் சார். நீ அதை உடைக்கலன்னா அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாது. புரிஞ்சுதா? எஸ் சார். வந்தாச்சு. வெல்கம் சார். ப்ளீஸ். தேங்க்யூ. விஜய், கம் ஆன். Hey Vijay, are you okay? Yeah uncle, I'm okay. அடுத்த தடவை நிச்சயம் பாஸ் ஆவேன். Take it easy. Come on விஜய், நாம இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம். நீ வா மாப்ள, நம்ம பேர் அடிக்கலாம். நீ இங்கே இரு விஜய், நான் இப்போ வந்துடுறேன். ஹாய். ஆண்டி, நான் ஃபெயில் ஆகிட்டேன். இன்னும் நீ அதை மறக்கலையா? ஒரு நிமிஷம் விஜய், அங்க பாத்தியா? அது குணா தானே? அவனே தான். அவனோட மோதி நான் ஜெயிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? தேங்க்யூ சுஜய். எனக்கு பொறுக்கலையே தவிர அவன் என் பையன்தான். நீ விஜய் மேல எவ்வளவு பாசமா இருக்க. தேங்க்யூ. டோனி பார்க்கறான். பரவாயில்ல, பார்க்கட்டும். This tour, we hope to share the beauty and art of Taekwondo along with its power. KXRT Sports channel in the Ungal City. Everyone, இன்னைக்கு இந்த பார்ட்டி எதுக்குன்னா, இன்னைக்கு நடந்த போட்டியில ஜெயிச்சவங்களுக்காகவும் நாளைக்கு ஜெயிக்க போறவங்களுக்காகவும் தான். So cheers. Cheers. அலெக்ஸ், விஜய் பத்தி உங்ககிட்ட சொல்லுங்க. ஓகே. சில வருஷத்துக்கு முன்னாடி விஜயோட அம்மா இறந்த போது அந்த இழப்பை எப்படி ஈடு கட்டுறதுன்னு தெரியாம இருந்தது. நெருக்கமானவங்களோட இழப்பு ரொம்ப கஷ்டமானது. விஜய், இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அது நீதான். அந்த சந்தோஷத்தை நான் ஒரு நாளும் இழக்க விரும்பல. நீ அம்மா இல்லாம படுற கஷ்டம் எனக்கு புரியும். ஆனா விதியை யாராலையும் மாத்த முடியாது விஜய். இப்ப நீ கொஞ்சம் வளர்ந்துட்ட. உன்னோட அப்பாவா இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். Cheers everybody. Cheers. விஜய், நீ 10 செகண்ட்ல கோல் போட்டாதான் வின். கம் ஆன். 1 2 3 4 5 6 7 8 9. Oh yeah, correct shot. நமக்குள்ள ஒரு சின்ன டீல். நீ ஜெயிச்சா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். நான் தோத்துட்டா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். எஸ். வாங்க அங்கிள், அப்பா உள்ளதான் இருக்காரு. போலாமா? யா, பை விஜய். பை ஜான். ஓகே ஜான். ஏ அலெக்ஸ், குழம்பு அடி பிடிச்சிச்சு பாரு. இது என்னது?
நூடுல்ஸா? உன் அப்பா சமையல சாப்பிடணுன்றதும் உன் தலையெழுத்துடா. அத யாராலையும் மாத்த முடியாது அங்கிள். டோனி, வா அலெக்ஸ். ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் குறைய பத்தி தான். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஐயோ, என் குழம்பு. ஏய் விஜய், டாடி பசிக்குதா? ஆமா டாடி. நான் குழம்பு எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன் பாரு. உங்க குழம்ப சாப்பிட்டா நைட்டு டின்னர் சாப்பிட்ட மாதிரி தான். இதுதான் சாப்பிடுற வயசு. சாப்பிடு விஜய். சுஜிக்கு நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். சுஜி ஆண்டி பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. என்னாச்சு விஜய், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது? அப்படி ஒண்ணும் இல்ல, ஆனா ஆண்டி இன்னைக்கு வரமாட்டாங்க. அவ வரலன்னா செஞ்சதெல்லாம் வேஸ்டா போயிடுமே விஜய். நான் தான் ஃபோன் பண்ணி வரவேணான்னு சொன்னேன். நீ எதுக்கு? டாடி, இனிமே எனக்கு ஒரு ஆண்டி தேவையில்லை. விஜய், நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. டாட், அது எனக்கு தெரியும். இப்ப ஆன்ட்டி பத்தி தெரியணும். நீங்க ஆன்ட்டி பத்தி பேசுறீங்களே தவிர ஆன்ட்டிக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லலையே. டாடி, நீங்க தான் சொன்னீங்க நான் வளர்ந்துட்டேன்னு. ஆமா, நான் வளர்ந்துட்டேன். வளர்ற எனக்கு இந்த வயசுல தெரியாத ஒரு ஆன்ட்டி தேவையில்லை. ஒரு அம்மா தான் வேணும். ஓ மை காட், நீ இந்த அளவுக்கு யோசிச்சிருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு என்ன, அம்மா தான் ரெடி பண்ணிடுவோம். யா, ஓகே. இப்போ அதை பத்தி யோசிக்க வேண்டாம். டிராவிட் அங்கிள் பாக்ஸிங் பிராக்டிஸ் போகும்போது இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு. நீ அவர் கூட போயிடு. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அண்டர்ஸ்டுட்? யா, ஓகே. இதை எப்படி பார்க்கலாம்? டோனி, வா கிளம்பலாம். see you uncle. உனக்கு ஒரு நல்ல அம்மாவை பிடிச்சிடலாம். ஓகே. அங்கிள், அப்பா உங்க கூட போக சொன்னாரு. சாரி விஜய், உன்னை கூட்டு போக முடியாது. இன்னைக்கு நான் பிராக்டிஸ் போல, வேற ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன இங்க தனியா விட்டுட்டு போகாதீங்க அங்கிள். நான் உங்க கூட தான் வருவேன். எனக்கு இங்க தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு. சரி, ஏறிக்கோ. கண்டிப்பா. சீக்கிரம் ஏறு. தேங்க்யூ அங்கிள். முதல்ல நீ பெல்ட்டை மாட்டிக்க. விஜய், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். இதை நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, புரியுதா? உங்க அப்பா கிட்ட கூட. நான் இன்னைக்கு ஃபைட் பண்ண போறேன். நான் இன்னைக்கு கடந்துக்கு போற போட்டி கொலிஷன் போட்டி. அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். நீங்க கிண்டலா பண்றீங்க? நாம கொலிஷியத்துக்கு போகணும்னு தெரிஞ்சா நம்ம ரெண்டு பேரும் நாம ரெண்டு பேரும் போறோம். யார் வீட்டுக்கு சொன்னா? நான் மட்டும் தான் போறேன். நீ கார் குளியேறு. இல்ல, நானும் வருவேன். அது ரொம்ப டேஞ்சரான இடம். சின்ன பசங்கள்லாம் அங்க அலௌடே கிடையாது. டாடிக்கு இதை பத்தி தெரிஞ்சா அவ்வளவுதான். அதுக்கு தான் நான் இது தெரிய வேண்டாம்னு சொன்னேன். அப்ப டாடி கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். ஆனா நான் தப்பிக்க முடியாது விஜய். தட்ஸ் கரெக்ட். நீயும் உங்க அப்பா மாதிரியே தான்டா. தட்ஸ் கரெக்ட். இந்த இடத்த நல்லா பாத்துக்க விஜய். ஒருவேளை நீ தனியா திரும்பி போக வேண்டி வந்தா டிராவிட், நீங்க மெயின் என்ட்ரன்ஸ்ல வருவீங்கன்னு நினைச்சேன். என் கூட ஒரு சின்ன பையன் வந்திருக்கான். அதான் இந்த வழியை செலக்ட் பண்ணேன். அது இதை வச்சுக்க. ஓகே. இவன் என் ஃப்ரெண்டோட பையன். இருக்கட்டும், வரேன். யார் இந்த பெரியவர்? இவர் தான் என் மேனேஜர். இவனை கொஞ்சம் பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். அங்கிள், ஜெயிச்சுட்டு வாங்க. ஷூர். வாவ், Ladies and gentlemen, this time
is a very special night. இப்போ நீங்க எதிர்பார்க்கிற நேரம் வந்தாச்சு. போன ரவுண்ட்ல அந்த ஆண்ட்ரோவை ஒரே சுத்துல தோக்கடிச்சவர். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வீரர் யுஎஸ் நேஷன் கராத்தே டீம்ல பயிற்சி பெற்றவர். இந்த கொலோசியம் போட்டி அவரை வரவேற்கிறது. தி கிரேட் சாம்பியன் டிராவர். உன்னை பார்த்தா பொம்பளை மாதிரியே இருக்கு. Ladies and gentlemen, the ultimate warrior, இதுவரைக்கும் தோல்வியே பார்க்காதவர், the master and the hero of Colosseum, the champion of the entire world, Prakash Raj. Yeah! Ladies and gentlemen, உங்களுக்கு என்னன்னா தெரியும், போட்டி ஆரம்பிச்சா இங்க no rules. அதான் நீங்க விரும்புறீங்க. வீரர்களே, பொசிஷனுக்கு வாங்க. Ladies and gentlemen, கொலீசியம் தொடங்க போகிறது. வாடா, தில்லிருந்தா வாடா. கொஞ்சம் எப்படியாவது நிப்பாட்ட சொல்லுங்க ப்ளீஸ். கவலைப்படாத, போட்டியில இதெல்லாம் சகஜம். நீங்க ஒரு அருமையான போட்டியை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சரியான
ஏய் தம்பி, எங்க போற? என் கூட வரியா? There were a lot of friends always by my side, but my fame, oh, it died, and now my friends begin to hide. Everybody, and now my என்னாச்சு உங்களுக்கு? விஜய் வீட்டுல தனியா இருப்பான், அதான். டாடி, இந்த விஷயத்தை பேசாம போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். போலீஸ் கிட்ட போய் என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்றது? ஹலோ சார், நில்லுங்க சார், உங்களை தான் நில்லுங்க. யாரோ 2 பேர் பர்மிஷன் இல்லாம மேல வந்துட்டு இருக்காங்க. ஹாய் காய்ஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ? நீங்க தான் மேனேஜரா? யா, வினோத், மேனேஜர். ஹாய். இப்ப நடந்த போட்டியில ஃபைட் பண்ண என் ஃப்ரெண்டை தேடி வந்திருக்கோம். டிராவிட் இங்க தான் ஃபைட் பண்ணா. நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இது டான்ஸ் கிளப். டிராவிட் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒன்றும் இங்க வரல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது டான்ஸ் கிளப். டிராவிட் இங்க தான் ஃபைட் பண்ணிருக்கான். இப்ப நாங்க அவனை பார்த்தே ஆகல. இங்க நிறைய பேர் வராங்க போறாங்க, அதுல உன் ஃப்ரெண்டை பாக்குறது என் வேலை இல்ல. திமிரா பேசுறான். என்ன சொன்ன? நீ திமிரா பேசுறேன்னு சொல்ற. இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்டு இங்க ஃபைட் பண்ணது உண்மைதான், ஆனா இப்ப அவர் இங்க கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்டு ஓரளவுக்கு நல்லா ஃபைட் பண்ணாரு, ஆனா கொஞ்சம் ஜாஸ்தி அடி வாங்கிட்டாரு. அவர் இங்க இருந்து நடந்து போனதை என் கண்ணால பார்த்த அவரை நான் தான் கார்ல ஏற்றி அனுப்பி வச்சேன். இந்நேரம் அவர் போய் சேர்ந்திருப்பாரு. டோன்ட் வரி. தேங்க்ஸ். See you. See you. See you. ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி. அவங்க என்ன சொன்னாங்க? கவலைப்பட வேண்டாம், அந்த ஆள் தான் டிராவிட கார்ல வீட்டுக்கு அனுப்பி வச்சாரா. அவங்க போய் சொல்றாங்க டாடி, நான் பார்த்தேன். அந்த தடியை தான் அங்கிளை கொன்னுட்டான். விஜய், டிராவிட் அந்த நல்லா அடிச்சிருக்கான், ஆனா கார்ல ஏறு. அங்கிளை கொன்னுட்டாங்க, நான் பார்த்தேன். விஜய், அவன் சாகல, பேசாம கார்ல ஏறு. என்ன, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டிராவிட் எங்க போயிருப்பான்? நம்ம முதல்ல விஜய் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் தேட போலாம். எங்க போய் தொலைஞ்சது? நடந்த இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இத மர்டர்னு நினைக்கிறீங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால எதையும் சொல்ல முடியும். அது வரைக்கும் நாங்க தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு தான் இருப்போம். டோனி, இங்க என்ன நடக்குது? டிராவிட் என்ன ஆச்சு? பாத்துட்டீங்க? நீங்க வாங்க மிஸ்டர் டேவிட், இங்க வாங்க. சார், அந்த வண்டியை மூவ் பண்ண சொல்லுங்க. போலீஸ் இத ஆக்சிடென்ட்னு நினைக்கிறாங்க. ஏத்துங்க, பாடி ஏத்துங்க. கவர் பண்ணிடுங்க. செபஸ்டியன், வண்டியை மூவ் பண்ணு. ஓகே சார். டிராவிட். டோனி, இதை நம்ம சும்மா விடக்கூடாது. What is this? என் நண்பனோட பணத்தை இப்பதான் ஆத்துல இருந்து வெளியே எடுத்தோம். உங்களுக்கு என்ன வேணும்? அவனை கொன்னவன் தான் எங்களுக்கு வேணும். அவன் போனதை பார்த்துதா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்ப அவன் வேற எங்கேயாவது போய் தொலைஞ்சிருந்தான்னா அது என் பொறுப்பு கிடையாது. அதுக்கு பொறுப்பு நீதான். என் பையன் எல்லாத்தையும் பார்த்திருக்கான். உங்க பையன்? உங்க பையன் அப்போ விட்னஸா?
ஆனா எங்க கிட்ட 100 விட்னஸ் இருக்காங்க அவன் வெளியில போனதை பார்த்ததுக்கு. தேவையில்லாம தலையிடாத. கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். சொல்றா. நீ தானே டிராவிட்ட கொன்ன. டென்ஷன் ஆகாது. அவன் கூட நீ போறியா? பிரகாஷ் ராஜ், புலியோட தான் மோதணும் பிரகாஷ். செக்யூரிட்டி வாங்க. பாரு. மரியாதையா வெளியே போயிடுங்க. அதை சொல்றதுக்கு நீ யாரா? செத்து போனவங்க தாத்தா. வாங்கிக்கடா. வா வா வா. அவ்வளவுதானே இருக்கீங்களா? பின்னாடி பாத்துக்க, நான் கார் எடுத்துட்டு வரேன். பலமான அடி வாங்கியிருக்க. யார் அவன்? இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் முடியும். ஆனா அந்த தழும்பு மறையாது. என் முகத்தின் அளவுக்கு பண்ணவா எனக்கு உயிரோடு வேணும். அவனோட கூட்டாளியும் அவன் மகன் எனக்கு பணமா வேணும். சாரி ப்ரோ. அவன் நம்மளை விட்டு போயிட்டான். டோனி, பாரு. தேங்க்யூ ஃபார் கமிங். ரொம்ப தேங்க்ஸ். குணாவா? வா. தேங்க்யூ ஃபார் கமிங். ஹே குணா, தேங்க்யூ ஃபார் கமிங். நான் ஃப்ரெண்ட் ஆச்சு. உன் கஷ்டத்துல நான் கலந்துக்கணும்ல. குணா, ரொம்ப தேங்க்ஸ். அலெக்ஸ், how are you? இவன் தான் என்னோட பையன் விஜய். சின்ன வயசுல பார்த்தது, இப்போ ரொம்ப வளர்ந்துட்டான். இந்த கொலையும் பையன் பார்த்துருக்கான்ல? ஆமா, அவன் பார்த்துருக்கான். அதனால நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அலெக்ஸ். எஸ். போலீஸ் என்ன சொல்றாங்க டோனி? அவங்க இது ஆக்சிடென்ட் தான் சொல்றாங்க. டோனி, நான் கூட இருக்கேன். பிளட் ஃபார் பிளட். இது என் கடமை. டிராவிடோட இழப்பை எங்கனால உங்க நட்போட ஆழம் எனக்கு புரியுது. எக்ஸ்கியூஸ் மீ. சுஜிவா, அலெக்ஸ், முக்கியமான விஷயம் பேசணும். வா. இப்போ? ஆமா, இப்போதான். நம்ம டிராவிட்ட கொலை பண்ணவன இந்த உலகத்தை காட்டணும். வா. அலெக்ஸ், சும்மா கேளு. எக்ஸ்கியூஸ் மீ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்னால வர முடியாது. அலெக்ஸ், நான் இங்க ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டர். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. அதையும் மீறி நான் செஞ்சேன்னா என் வேலை போயிடும். உனக்கு வேலை தான் முக்கியமா போச்சுல்ல? இன்னும் 30 செகண்ட்ஸா மேம். அலெக்ஸ், அவங்க கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். அலெக்ஸ், இத பத்தி அப்புறமா பேசலாம். என் ஃப்ரெண்ட கொலை பண்ணிட்டாங்க. அதை விட உனக்கு உன் வேலை தான் முக்கியமா போச்சுல?
ஆமா, எனக்கு என் வேலைதான் முக்கியம். ஏன்னா அதை விட்டா எனக்கு வேற ஆதரவு இல்ல. அதுக்காக டிராவிடோட மரணத்துல துக்கம் இல்ல நீங்க நீ டிராவிடோட மரணத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம விஜய் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா. என்ன சொல்றீங்க? விஜய் எப்படி? அவ ஐ விட்னஸ். எனக்கு என் மகனோட உயிர் முக்கியம். அவனுக்காக நான் சாகவும் தயார். 10 seconds man. Alex, please. Please. டிராவிட கொலை பண்ணவன விஜய் பாத்துருக்கான். அவனை என்ன பண்ணணும்னு Sorry sir. உதவி தேவையில்லை. நான் அவனை பாத்துக்கிறேன். கோவப்படாதீங்க ப்ளீஸ். 3 2 1 மூஞ்சிலே முழிக்காத. on air. Kicks RT World of Sports. ஏய் நாளைக்கு பார்க்கலாம்டா பை. அவன்தான். அவன் எங்க போனாலும் விடக்கூடாது. Come on, fast. சீக்கிரம் போ தாஸ், அவன் தப்பிச்சிட போறான். அவங்க 3 பேர் இருந்தாங்க டாடி. ஒரு பெரிய கருப்பு கார்ல வந்தாங்க. இவன் சின்ன பையன். இவனை போய் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அலெக்ஸ் ஒரு நிமிஷம் இரு. அவசரப்படாத அலெக்ஸ். அலெக்ஸ் சொல்றத கேளு. அலெக்ஸ் நில்லு. டோனி ஜாக்கிரதை. விஜய் அசையாத, பேசாம எழுந்துரு, சரண்டர் ஆயிரு. அசஞ்சா சுற்றுவேன். இவனை புடிச்சுட்ட, எல்லாரும் வாங்க. என்ன சொல்றதியா? இப்ப சொல்ற. சுடுறா. என் வீட்டுல வந்து என்கிட்டயும் போதுறியாடா? சுற்றாத, என்னை விட்டு நான் போறேன். டோனி, டோனி வெயிட். முதல்ல இங்க இருந்து விஜயை காப்பாத்தலாம். கமான், கமான், வா வா. அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என் வலையில இருந்து தப்பிச்ச முதல் ஆள் இவங்கதான். எங்க இருந்தாலும் கண்டுபிடி. இதை பண்ணவன் எனக்கு வேணும். Do you understand? Yeah, I understand. நான் பாத்துக்கிறேன்.
பெட்ரோல் போடலாம். எங்கடா பெட்ரோல்? டேய் டோனி. ஹாய் பாட்டி. பாட்டியா? ஆமா, பாட்டியா தான் இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வாங்க. பாட்டி, இவன் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் அலெக்ஸ். ஹலோ. இவன் என்னோட பையன் விஜய். ஹலோ. மேக கொடுப்பா, நான் எடுத்துக்கிறேன். இல்ல, நான் எடுத்துக்கிறேன், விடுங்க. போ. வா. உன்னை வளர்த்தவங்கன்னு சொல்லுவியே, அந்த பாட்டி இவங்க தானே? ஆமா, சின்ன வயசுல எங்க அம்மா இறந்ததுல இருந்து. நான் சொல்லதெல்லாம் புரிஞ்சில்ல பாட்டி? நாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தான் தங்க போறோம். தாராளமா இருங்க. இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. எல்லா விஷயத்தையும் ஜேம்ஸ் கிட்ட சொல்லிடுப்பா. அவர் இங்க தான் இருக்காரா? 2 மாசமா. யார் அது ஜேம்ஸ்? நான் அவரை பார்க்கவும் விரும்பல, அவர்கிட்ட பேசவும் விரும்பல. அவன் தான் உங்களுக்கு உதவுவான். யார் இந்த ஜேம்ஸ்? இங்க பாருங்க பாட்டி, அவரால் அவரே காப்பாத்திக்க முடியாது. அவரை பத்தி பேசாது. யார் இந்த ஜேம்ஸ்? ஜேம்ஸால தான் உங்களை காப்பாற்ற முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பாட்டி, அவங்க பெரிய மாஃபியா கேங். எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ இஸ் ஜேம்ஸ்? ஜேம்ஸ், யார் வந்திருக்காங்க பாரு. யார் இவங்கெல்லாம்? இங்க என்ன பண்றாங்க? இவன் எதுக்கு என்ன பார்க்கணும்? ஜேம்ஸ், டோனிக்கு ஏதோ பிரச்சனையா, நீ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏதோ கராட்டேல கிழிக்கிற மாதிரி எல்லாரையும் விட்டுட்டு போனவன் தானே இவன். என்ன சொன்ன? இங்க வா. நான் அவனை விட்டுட்டு போனேன். டோனி சொன்ன கேளு, வா போல வா. ஆமா, 16 வருஷமா நீ என்னதான் கிழிச்சன்னு நான் பார்க்கணும். குடிகாரங்கிட்ட நான் பேசுறது இல்ல. குடிகாரனா? அது என் சொந்த விஷயம். எங்க முடிஞ்சா இங்க அடி பார்க்கலாம். ஜேம்ஸ், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்ன அடிடா பார்க்கலாம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன அடா, நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். என்ன சம்பந்தமே எல்லாம் பேசுறான். யார் மேல கை வைக்கிற? அலெக்ஸ், அலெக்ஸ் ப்ளீஸ் அலெக்ஸ், நிக்க வேண்டாம், வா உள்ள போலாம். என்னாச்சு பாட்டி? விஜய் உள்ள போ. வா போலாம். நீ வா. வாடா வாடா, தில் இருந்தா வாடா. நீங்க பாருங்கப்பா, சொன்னா கேளுங்க. நாங்க சின்ன பசங்க இல்ல, புரியுதா? அப்பன்னா நீ என்ன அடி பார்க்கலாம். அடிடா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? இங்க பாருங்க, அப்புறம் நான் அப்பன் கூட பார்க்க மாட்டேன். ரொம்ப நல்லா அடிக்கிற, இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அப்பா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இந்த அடிய கூட நீ சரியா அடிக்கல பாரு. அலெக்ஸ், உனக்கு ஒண்ணு ஆகலையே? எப்படி அடிச்சுட்டு பாரு, இவன் மென்டல் தான். இப்ப நான் உங்களை என்ன பண்றேன் பாரு. ஒரு கை பாத்துறா. ஏய் அலெக்ஸ், இப்ப வா. சரியான அப்பண்டா உனக்கு. வா நம்ம போலாம். அப்ப நானும் போறேன்.
ஏ விஜய் வந்து சாப்பிடு. சரி டாடி. அப்பாவை பற்றி நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அம்மா உயிரோடு இருக்கும்போது தேவையில்லாமல் இவர்கிட்ட சண்டை போடுவாங்க. அதை தாங்க முடியாமல் அப்பா ஊரை விட்டு போயிட்டார். எங்களெல்லாம் அனாதையை விட்டுட்டு அந்த கவலையிலே எங்கள் அம்மாவை இறந்து போயிட்டாங்க. எல்லா பாரத்தையும் இந்த பாட்டி மேலே போட்டுட்டு அதனால எங்கள் அப்பாவை என்னால் ஏற்றுக்கவே முடியல. டோனி, ஐ எம் சாரி. அவர் ஃபைட்டராக இருந்தாரா? ஆமாம், பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பாக்ஸிங்கில் நிறைய பரிசெல்லாம் வாங்கியிருக்காராம். கிக் பாக்ஸிங்கில் ஒரு வாட்டி எங்கள் அப்பாவை கொலை பண்ண கூட முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் அவர் பொழைச்சதே பெரிய விஷயம். அன்னிலேருந்தே அப்பா இப்படி தான். ஏன் விஜய் ஒரு மாதிரி இருக்கா? இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்க போறோம்? பயிற்சி முடிகிற வரைக்கும் நாம இங்க இருந்து ஆகணும். வா சாப்பிடலாம். உங்க ட்ரைனிங் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களால தான் பிரகாஷை தோக்கடிக்க முடியும். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு டாடி. அவனை நான் சும்மா விட மாட்டேன், ப்ராமிஸ். அவனை மக்களை கழுத்து நெரிச்சு கொன்னது இன்னும் என் கண்ணிலே இருக்கு டாடி. எனக்கு தெரியும் விஜய், இதுக்கெல்லாம் காரணமானவங்கள நான் உயிரோட விட போறதில்லை. இது எங்களுக்குள்ள நடக்க போற யுத்தம். இதுல நாம தான் ஜெயிப்போம் டாடி. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? எஸ். நீ டோனிக்கு உதவி பண்ண போறியா இல்லையா? இதானே வேணும். இந்த 5 ரூபாய் வச்சுக்க. அவனை போய் நிறைய சாப்பிட சொல்லு. டோனி சின்ன குழந்தை இல்ல. உன்னை நினைச்ச எனக்கு வெக்கமா இருக்கு. நீ திருந்தவே மாட்டடா. நீ உன் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறப்ப நீ உன்னை மட்டுமே நினைச்சியே தவிர நீ இந்த குடும்பத்தை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அனாதையா வளர்ந்தவனோட கஷ்டம் உனக்கு தெரியாது. அப்ப நீ பண்ண பாவத்துக்கு இப்ப பரிகாரம் தேடிக்க. இப்ப உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டோனிக்கு உதவி பண்ணு, இல்ல என் முகத்திலே முடிக்காத. விஜய், விஜய். பாட்டி, இது வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் தூக்கிட்டு போறியாப்பா? கண்டிப்பா. இது என்ன கோழிக்கு சாப்பாடா? குட் மார்னிங்மா. குட் மார்னிங் ஜேம்ஸ். அவன் எங்க? அவன் பின்னாடி இருக்கான். டோனி, அலெக்ஸ், நான் உங்ககிட்ட பேசணும். ஆனா நாங்க உங்ககிட்ட பேச விரும்பல. நான் ஒன்னும் என் சொந்த விஷயத்தை உங்ககிட்ட பேச வரல. சரி, வேற எதை பத்தி பேச போற? டோனி, அம்மா உங்க பிரச்சனையை சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். எனக்கு பிரகாஷா தெரியும். நான் அவங்க கூட ஃபைட் பண்ணியிருக்கேன்.
நீங்க அவன் கூட மோதணுங்கிறது சாதாரணமான விஷயம் ஒண்ணு இல்ல. நான் ஒரு குடிகாரன்னு நீங்க நினைக்கலாம். அதுல என்ன சந்தேகம்? ஆமா இருக்கலாம். ஆனா இப்போ உனக்கு உதவ இந்த உலகத்துல என்னை விட்டா வேற யாரும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க. நீ போதையில வளரிட்டு இருக்க. டோனி. வாட்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்லு. இதோ பாரு. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? பிரகாஷ் தான். நீங்க மட்டும் இல்ல, நானும் தான் பிரகாஷ பழி வாங்கணும். நீங்க பிரகாஷ ஜெயிக்கணும்னா பாக்ஸிங்ல மட்டும் இல்ல, இதுலயும் எக்ஸ்பர்ட் ஆகணும். தெரிஞ்சுக்க. எடு. கையாலே அடுக்கிற. இத பாரு. இப்படி. சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணணும்? அட்டாக். ரெடி. நீ நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு குழந்தை. வினோத், என்ன வெறுப்பேத்தாது. டோனியை கொண்டு வா உயிரோடு. உள்ள போங்க. இதுக்குள்ளையா? ஆமா, இதுக்குள்ளதான். எதுக்கு? இதுவும் ஒரு பயிற்சி. ஓஹோ. 2 பேரும் உள்ள போங்க. ஓகே. டோனி வா. இங்க ரொம்ப சூடா இருக்கு. என்னால மூச்சு விட முடியல. என்னால முடியல. நான் வெளியே போறேன். அலெக்ஸ், நீ பிரகாஷ ஜெயிக்கணும்ல, அப்ப இதுல இருந்துதான் ஆகணும். இந்த குகை சக்தி வாய்ந்தது. இங்க உங்க உடம்புல உள்ள எல்லா உஷ்ணமும் ஆவியா வெளியேறிடும். அப்புறம் உனக்கு ஒரு மாய உலகத்தோட புத்துணர்ச்சி கிடைக்கும். இத நாங்க விஷன்னு சொல்லுவோம். அதாவது ஆவியோட தொடர்பு. வாங்கிக்க விஜய், வாங்கிக்க. இது என்ன பாட்டி? இது ஒரு அபூர்வமான ரெக்கை. இது மற்றவங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு
உயிரை காப்பாற்றக்கூடியது. இது எப்படி உயிரை காப்பாத்தும் பாட்டி? இது மட்டும் வந்து காப்பாத்தாதுன்னு எங்களுக்கும் தெரியும். அப்புறம் அதையே நம்புறீங்க? விஜய், இது முட்டாள்தனம்தாங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனா அந்த நம்பிக்கையே எங்களை காப்பாத்தும்னு நாங்க நம்புறோம். நம்ம வாழ்க்கையே நம்பிக்கையில தானே போயிட்டு இருக்கு விஜய். நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. இனிமே தான் உங்களுக்கு சரியான பயிற்சியை ஆரம்பிக்க போகிறேன். இப்போ நீங்கள் போய் நல்லா தூங்குங்க. நாளைக்கு நம்ம கிளம்புவோம். ஹாவ் எ நைஸ் ஸ்லீப். அசையாத, மெதுவா மெதுவா எந்திரி, மெதுவா மெதுவா. ஓகே, அவங்க பிடிச்சிட்டோம். உள்ள வாங்க. மரியாதை நடரா. அவன் வித்துடு, அவனை விட்டுடு. அவனை அப்புறம் பார்த்துக்கலாம். அலெக்ஸ், கீழே குனிஞ்சுக்கோ. அப்பா, நகராது, நகர்ந்த மூட சிதறிடும். எல்லாரும் எழுந்திருங்க. கமான். உள்ள போங்க. நீ மட்டும் என் கூட வா. பிரகாஷுக்கு நீ உயிரோட வேணும். கண்ணப்படி உள்ள போங்க. உள்ள போன்னு சொல்றேன்ல. மிஸ்டர் பிரகாஷும் மிஸ்டர் வினோத்தும் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. என் மகனை மட்டும் உயிரோட பெற்று கவலையே படாத. சீக்கிரம் முடிங்க, சாப்பிட போனோம். கடைசியா
கடவுளை வேண்டிக்கங்க. டைம் ஆகுது, சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் தள்ளி நெல்லு, நான் சீக்கிரம் முடிச்சிட்டு போகணும். விஜய் சொல்றது காதுல விழுகல, நீயும் அவங்களோட போய் சேர்ந்து நெல்லு. தாஸ், என்னாச்சு? அவன் என்ன உள்ள புடிக்கிட்டு இருக்கான்? அவங்க துப்பாக்கி சத்தத்தை எதிர்பார்க்கறாங்க. தாஸ் இன்னும் வரலையா? அவனை பாக்குறதா என் வேலை. நான் போய் தாச பார்த்துட்டு அவன் ஒருத்தனுக்காக நான் வெயிட் பண்ண முடியாது. நான் போய் பாக்குறேன். நீ ஒண்ணு அங்க போக வேண்டாம். அவனே வந்தா வரட்டும். நான் பார்க்கதான் போறேன். என்ன சின்சியரிட்டி பாரு பிஞ்ச். நான் என்ன பண்றேன் பாரு. தாசு கிட்ட நிறைய வாட்டி சொல்லிருக்க நெருப்போட விளையாடாதுன்னு. எல்லாமே காலி. ஜாகிரதை, கையை பிடிச்சுக்கோ. பாட்டி பத்திரம். My God. கொடகர பாவிங்க. Son of the bitch. பாட்டி, எங்களால தான் விடலாம். எங்களை மன்னிச்சிருங்க. நிறுத்துன்னு உங்ககிட்ட தானே சொன்னேன். வாவ், என்னம்மா உடம்பு வச்சிருக்கான் பாரு. நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டோனி, நீ என்ன ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்ட. உன்னை எதுக்கு உயிரோட வெட்டி வச்சிருக்கேன்னு தெரியுதா? தெரியும்டா, உன்னை சாகடிக்கத்தான். நீ என் முகத்துல காயம் போடல, என் நெஞ்சில தான் போட்டேன். அதுக்காக நான் உன்னை கொலை பண்ணுவேன். நடக்க போற போட்டியில. போட்டி எதுக்குடா, இப்பவே வச்சுக்கலாம் வா. எக்ஸ்கியூஸ் மீ டோனி, பிரகாஷ் உங்க நல்லத்துக்காகத்தான் சொல்றாரு. முதல்ல நீ அவரோட 3 சிஷ்யங்களோட மோதணும். அது வரைக்கும் உன் உயிருக்கு அவகாசம் தராரு. அவங்க எல்லாரையும் நீ மோதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ பிரகாஷ் கிட்ட மோதணும். என்ன சொல்ற? அவ்வளவு நாள் அவர் போட்ட உயிர் பிச்சை உனக்கு பெரிய விஷயம் தானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ஆரம்பிச்சிடலாம். இது என் பிசினஸ் தம்பி. கீதா, அவனை கொலை செய்து கூட்டிட்டு வா. யா, நல்ல உடம்பு வீணாக்கிக்காதடியா.
think you know all the answers. Ladies and gentlemen, இப்போ நடக்க போற போட்டி அவசரமா நடத்துற போட்டி. ஆனா புதுசா அறிமுகமாகும் வீரனோட போட்டி. அவன் ஒரு உலக சாம்பியனாகவும் வரலாம். நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. இப்போ ஆமா, இப்போ நீங்க தான் இதுக்கு தீர்ப்பு சொல்ல போறீங்க. எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதோ வந்து விட்டார். நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த வீரன் டோனி. இவன் அமெரிக்காவில் பயிற்சி பெற்றவன். அதோ டோனியோடு மோத வருகிறார் யூரோப்பியன் பாக்ஸிங் சாம்பியன் முரட்டுக்கோலை டேவிட் ஜான். இப்போது முரட்டுக்காளையும் ஜல்லிக்கட்டுக்காளையும் மோதப் போகின்றது. ஞாபகம் வச்சுக்கங்க, இங்க ஒரே ஒரு முறை மணி சத்தம் கேட்டுச்சுன்னா சட்டமே கிடையாது, சண்டை மட்டும்தான். Ladies and gentlemen, the Coliseum started. Ladies and gentlemen, நடந்தது அருமையான போட்டி. இதோ அந்த வீரன் டோனி, அவருக்கு கொலிசியத்தின் வரவேற்பை கொடுங்கள். வாழ்த்துக்கள் டோனி. நீ ரொம்ப பேசிட்டு இருக்கடா, போயிடு. கூல் டவுன் டோனி, கூல் டவுன். Tony the winner. உனக்கு வக்கிரண்டா ஆப்பு. Ladies and gentlemen, இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த போட்டி ஆரம்பமாக போகிறது. அந்த போட்டிக்கான பந்தய தொகையை நீங்கள் தாராளமாக கட்டலாம். எருமமாடு எப்படி விழுந்து கிடந்து பாரு. டார்லிங், நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. Ladies and gentlemen, இதோ இரண்டாவது போட்டி ஆரம்பமாக போகின்றது. உங்கள் டோனியும் ஒலிம்பிக் சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்டாலினும் மோதப் போகிறார்கள்.
Ladies and gentlemen, இந்த கொலிசியத்தில் நாங்கள் வீரர்களை மட்டும்தான் அறிமுகப்படுத்துகிறோம். அதற்கு தகுந்தால் போல் ஒரு வரவேற்பை கொடுங்கள். ஹீரோ ஜானி, தி அல்டிமேட் வாரியர், கம் ஆன். Ladies and gentlemen, நம்ம இந்த கொலிசியத்தின் முறைப்படி இந்த டானி என்னோட மோதலுக்கு தகுதி பெற்றிருக்கார். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நாளை இரவு எங்களில் ஒருத்தன் தான் உயிரோடு இருப்போம். நாளுக்கும் சாவு என் கையால் தான். கிளம்படா பார்க்கலாம். யாரு யார் இது? நான் தான். கதவு தர. அலெக்ஸ், 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 என்னை விட்டு நீ எங்க போயிருந்த? நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். விஜய், என் செல்லம் எங்கடா போயிருந்த? நம்ம டோனி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். நானும் கேள்விப்பட்டேன். டோனி பிரகாஷ் கூட ஃபைட் பண்ண போறான்னு. டோனி அவங்க கொண்டுடுவாங்க. நான் இப்போ போய் தான் ஆகணும். நான் வர்ற வரைக்கும் விஜய் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஆல் ரைட்? எனக்கு தெரியாதா? டாடி, விஜய் அழாதடா. ஆண்டி உன்னை பார்த்துக்குவாங்க. அழாத அழாத, சொன்ன கேளு. டாடி, டாடி நீங்க எனக்கு வேணும். ஏய் ஏய் விஜய், உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன்? ஆனா உன்னோட டோனி அங்கிளுக்கு நம்மளை விட்ட வேற யாருமே இல்லை. ஆன்டி உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாங்க. ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். டாடி, உன்னோட ஆண்டியை நீ ஜாகிரதையா பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். இதை வச்சுக்கோங்க. டோனி பாட்டி சொன்னாங்க இதை வச்சுக்கிட்டா உயிருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. அலெக்ஸ், சாரி, நான் உங்களை சரியா புரிஞ்சிக்கல. இங்க வா. நீ ஒரு தப்பு பண்ண. நான் சீக்கிரமே வந்துடுறேன். நான் கண்டிப்பா திரும்பி வந்துடுவேன். ஹேய் விஜய், நான் இந்த பேக்கை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல? அதை அவகிட்ட சொல்லு. ரிஸ்க் வேணாம், பேசாம பெட் பணத்தை பிரகாஷ் மேலேயே கட்டிடலாம். எல்லா பணத்தையும் பிரகாஷ் மேலே கட்டிடுங்க. இது எவ்வளவு இருக்கு சார்? இது 50 லட்சம் ரூபாய் டார்லிங். கேஷியா? ஏய் இந்தா, பிரகாஷ் உன்னை இதை போட்டுக்க சொன்னார். நான் சொன்ன மாதிரி இந்த தடவை செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கீங்களா? ஓகே, குட், தேங்க்யூ. எல்லாம் சக்சஸ் தான். இங்க ஒரு முத்தம் கொடு.
இந்த போட்டி ரொம்ப பரபரப்பா இருக்க போகுது. இந்த போட்டியில பிரகாஷ் தான் ஜெயிக்க போறாரு. அப்படி ஜெயிச்சுட்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் டீலக்ஸ் ரூம் தான். அங்க ஒரு சூப்பர் பார்ட்டி இருக்குது. ஏய், பார்ட்டிக்கு உன் ஃப்ரெண்டை கூட்டு வந்துரு. டேய் தம்பி, இங்க பாடுறா. டேய், உன்னை பார்த்தா ஒற்றைக்கன் சிவராசம் மாதிரியே இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வர? பாம்பேவா? ஆமா, பாம்பே. பாம்பே? பாம்பேவா? ஏய் பீசி, எங்க வாடி. ஓய் கொடாங். Thank you. Ladies and gentlemen, நீங்க இதுவரைக்கும் லைஃப்ல பார்க்காதத இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஒரே போட்டியில் அந்த 3 வீரர்களை தோற்கடித்த அதே வீரன் மிஸ்டர் டோனி 3 வெற்றிக்கு சொந்தக்காரன். மிஸ்டர் டோனி, இதுவரைக்கும் தோல்வி என்றால் என்னவென்று தெரியாதவன், அல்டிமேட் ஸ்டார், த மாஸ்டர் ஆஃப் கொலிசியம், த சாம்பியன் ஆஃப் த என்டையர் வேர்ல்ட், இந்த உலகத்துக்கே சாம்பியன் மிஸ்டர் பிரகாஷ் ராஜ். நான் இந்த டைமுக்காக தாண்டா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானும் இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். Ladies and gentlemen, the Coliseum! என்ன வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், கேக்குறல்ல, உனக்கு என்ன வேணும்? என்னையா கேக்குற? Son of the bitch! Hi Guna. Hi Alex. How are you? Fine. குணா, அப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாமா? உங்க வசதி எப்படி? வசதி எப்படியா? வாடகைக்கு அடுத்தது. அதோ அந்த வெள்ளை கொட்டு தான். அதோ வரான் பார். அப்படிதான், அவன் தலையை எடுத்துடு பிரகாஷ்.
சாரி ஜென்டில்மேன், உள்ள யாரும் போக கூடாது. விடாத, அவனை விடாத, எழுந்துரு. என்ன நம்ம ஆளுங்க அத்தனை பேரையும் அடிச்சு போட்டாங்களா? அப்ப பின்ச் எங்க? அவனை உடனே கூப்பிடு. கீழே ஏதோ பிரச்சனை, வா லெட்ஸ் கோ. ஏய் நில்லு, வாடா வா. எங்கடா அவ்வளவு வேகமா போற? வா. டோனி, டோனி! நல்லா தேடி பாருங்க. இன்னும் வராங்க லெக்ஸ். நீ அவங்கள பாத்துக்கோ, நான் டோனி கிட்ட போறேன். ராஸ்கல், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? உன்னதான்டா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சத்து போன ஃப்ரெண்டோட நீயும் போயிடு. டோனி! அசையாதரா, உன் உயிரை காப்பாத்திக்கோ.
டோனி பின்னாடி பாரு. Ladies and gentlemen, வீரன் வீராதி வீரன் இந்த கொலிசியத்தின் புது சொந்தக்காரன், strongest man, the new champion of the world. டோனியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் சொல்றேன், இனிமே கொலிசியத்துல டோனியை பத்தி தான் பேச போறாங்க. The great fighter, owner of the Coliseum. Give him a big hand. மிஸ்டர் டோனி, நீங்க ஏதாவது பேசுங்க. நீங்க தான் சாம்பியன், ஏதாவது பேசுங்க. உங்க பேச்சுக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது பேசுங்க, ப்ளீஸ் பேசுங்க. பேசு டோனி. இனிமே இங்க கொலிசியம் நடக்காது. என்னது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசுங்க. வா, ஏன் இப்படி முட்டாள்தனமா முடிவு எடுக்கிறீங்க? மூடுறா. இது நீங்க ஒரு வருஷத்துல 20 கோடி சம்பாதிக்கலாம். நீங்க மூடுறான்னு சொன்ன சீக்கிரமே ஆயிடலாம். நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வருவீங்க, நிச்சயம் ஒரு நாள் திரும்பி வருவீங்க. இது நல்ல ஆரம்பம்.